அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்க முடிவு. துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின் நடக்கும் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு. தொழில்துறை வளர்ச்சியில் நாட்டிலேயே தமிழ்நாடு தலைசிறந்த மாநிலமாக திகழ்ந்து வருவதாக மத்திய அரசு பாராட்டு. திமுக ஆட்சியில் 46 புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் சுமார் 1.39 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் தமிழக தொழில்துறை பெருமிதம். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக உள்ளோம். பாதிக்கப்படும் பகுதிகளை கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. கோவை ஈஷா மையம் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. ஈஷா யோகா மையத்தில் காவல்துறை விசாரணை நடத்த தடை விதிக்க கோரி ஜக்கி வாசுதேவ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. தேசிய அளவில் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என அமைச்சர் ரகுபதி கூறியது ஏற்புடையது அல்ல. மதுக்கடைகளை திறந்தவர்கள் அதனை மூடுவதில் என்னதான் பிரச்சனை? எந்த கோரிக்கையை வைத்தாலும் மத்திய அரசால் தான் முடியும் என அமைச்சர்கள் மாற்றிவிடுவதை ஏற்க முடியாது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சரமாரி கேள்வி. ரஜினி நடிப்பில் வெளியாக உள்ள வேட்டையன் திரைப்படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உயர்நீதிமன்ற கிளை மறுப்பு. புகழ்பெற்ற என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்ற வார்த்தையை நீக்க கோரிய வழக்கில் தலைமை செயலாளர், தணிக்கை வாரியம் மற்றும் லைகா நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப ஐகோர்ட் கிளை உத்தரவு. பாடகர் மனோ மகன்களை தாக்கிய வழக்கில் கிருபாகரன், ரிதீஷ்குமார் ஆகியோர் கைது. பாடகர் மனோவின் மனைவி ஜமீலாவை தாக்கிவிட்டு காரில் வைத்திருந்த 2.5 லட்சம் ரூபாய் பணம், 12 சவரன் நகைகள் திருடியதாக ஜமீலா புகார். சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி ஆசிரியரை அவமதித்ததாக கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவுக்கு சென்னை முதன்மை அமர்வு ஜாமீன் வழங்கி உத்தரவு. முழு பேச்சை கேட்காமல் எடிட் செய்து என் மீது பொய் வழக்கு பதியப்பட்டுள்ளதாக மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு வாதம். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.